நடிகர் பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் ரீசெண்டாக தேட்டரில் ரிலீஸ் ஆன படம் டூட். படம் தமிழ் மற்றும் தெலுங்கு லாங்குவேஜில் தீபாவளி முன்னிட்டு தேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படம் இதுவரைக்கும் ரிலீஸ் ஆன முதல் 3 நாட்களில் உலகம் முழுவதும் 66 கோடிக்கு மேலே வசூலாகி இருக்கிறதா கலெக்ஷன் ரிப்போர்ட் படக்குழுவினர் அஃபிஷியலாக வெளியிட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவில் திரௌபதி மற்றும் ருத்ர தாண்டவம் போன்ற படங்களில் நடித்த ரிச்சர்டோட பிறந்தநாளை முன்னிட்டு இன்னைக்கு ஒரு தீபாவளி புதிய போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. டைரக்டர் மோகன்ஜியோட இயக்கத்தில் கிப்ரானோட மியூசிக்கில் இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ப்ரொடியூசர் வினோத்குமாரோட ப்ரொடக்ஷனில் மினி ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் இப்போது அனந்தன் காடு படத்திலிருந்து புதிய போஸ்டர் வெளியாகியிருக்கு. படம் தமிழ் மற்றும் மலையாளம் லாங்குவேஜில் ரிலீஸ் ஆக போகுது. ஆர்யா அவர்கள் இதில் ஹீரோவாக நடிக்கிறாரு. இன்னைக்கு தீபாவளி முன்னிட்டு புதிய போஸ்டர் படக்குழுவினர் வெளியிட்டிருக்காங்க. நடிகர் கவின் நடிப்பில் அடுத்த புதிய படம் மாஸ்க் படத்தோட புதிய போஸ்டர் ஒன்று வெளியிட்டு படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸ் ZEE5 ஸ்டுடியோஸ் வாங்கியிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. தீபாவளி வாழ்த்துக்கள் தெரிவித்து இந்த போஸ்டர் படக்குழுவினர் அஃபிஷியலாக வெளியிட்டிருக்காங்க. கவின் கூட இணைஞ்சு இந்த படத்தில் ஆண்ட்ரியா அவர்கள் முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காங்க. போயாப்பட்டி ஸ்ரீனு இயக்கத்தில் தமனோட மியூசிக்கில் பாலையாவோட நடிப்பில் அடுத்த புதிய படம் அக்கண்டா 2 படம் டிசம்பர் 5, 2025 தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. இப்போது இந்த படத்தோட அடுத்த ஒரு பிளாஸ்டிங்கான அப்டேட்ஸ் அக்டோபர் 24 வெளியிடுறதா படக்குழுவினர் தீபாவளி முன்னிட்டு இன்னைக்கு ஒரு புதிய அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரிஷப் ஷெட்டி அவர்களே ஹீரோவாக நடித்து இயக்கி தேட்டரில் ரிலீஸ் ஆகி இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங் ஆகிற படம் காந்தாரா சாப்டர் 1. படம் ரிலீஸ் ஆகி இதுவரைக்கும் 18 நாட்கள் ஆகுது. உலகம் முழுவதும் இதுவரைக்கும் 765 கோடி அஃபிஷியலாக வசூலாகி இருக்கிறதா படக்குழுவினர் அஃபிஷியல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. நடிகர் துல்கர் சல்மானோட அடுத்த புதிய பிக் பட்ஜெட் பேன் இண்டியா படம் காந்தா படத்தோட அஃபிஷியல் ரிலீஸ் தேதி படக்குழுவினர் நவம்பர் 14 ரீகன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க. படத்தில் சமுத்திரகனி மற்றும் பாக்யஸ்ரீலாம் நடிச்சிருக்காங்க. படம் நவம்பர் 14 பேன் இண்டியா லாங்குவேஜில் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. விஷ்ணு விஷாலோட ப்ரொடக்ஷனில் தயாராகி அடுத்ததாக அக்டோபர் 31 ரிலீஸ் ஆக போகும் படம் ஆரியன். இந்த படத்தில் செல்வராகவன் அவர்கள் முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காரு. தீபாவளி முன்னிட்டு இப்போ ஒரு புதிய போஸ்டர் வெளியாகியிருக்கு. படத்தோட ட்ரைலர் ரீசெண்டாக யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நடிகர் சூர்யா நடிப்பில் அடுத்த புதிய படம் கருப்பு படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் யூடியூப்பில் தீபாவளி முன்னிட்டு இப்போது வெளியிட்டிருக்காங்க. இந்த பாடல் ஃபர்ஸ்ட் சிங்கிள். RJ பாலாஜோட இயக்கத்தில் படம் பொங்கல் முன்னிட்டு ரிலீஸ்க்கு வாய்ப்பு இருக்குது. சாய் அபியங்கரோட மியூசிக்கில் ட்ரீம் வாரியர் ப்ரொடக்ஷனில் தயாராகி படம் தீபாவளி முன்னிட்டு ரிலீஸ் ஆகிறதா இருக்குது.